ஆதம்ங்கிற ஒருத்தன் அவனுக்கு பெண் குழந்தை பிறக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறான். ஆனா விதி அவனுக்கு தொடர்ந்து 3 ஆண் குழந்தைகளை கொடுத்துருது. வீட்டுல அந்த 3 குட்டி பசங்களும் எப்போதும் சண்டை போட்டுக்கிட்டு ஓடி விளையாடிட்டு வீட்டையே தலையில மாத்தி வச்சிருப்பாங்க. ஒரு நாள் அவனோட ஒய்ஃபுக்கு திடீர்னு வாமிட் வருது. உடனே பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பாக்குறான். அதுல 2 கோடு தெளிவா வந்திருக்கிறத பார்த்து அவளோட மனசு உடைஞ்சு போகுது. மறுபடியும் இன்னொரு பையன் பிறந்தான்னா என்ன பண்றதுன்னு ரொம்ப கவலைப்படுறான். ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சு அவளோட ஹஸ்பண்ட் ஆதம் ரொம்ப சந்தோஷப்படுறான். 6 வருஷத்துக்கு முன்னாடியே பெண் குழந்தை பிறக்கும்னு நினைச்சு அவன் வாங்கி வச்சிருந்த பொம்மைகள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்து ரொம்ப கனவு கண்டு சந்தோஷப்படுறான். இந்த டைம் எப்படியும் தேவதை மாதிரி ஒரு பெண் குழந்தை வரப்போகுதுன்னு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஹாப்பி ஆயிடுறான். அப்போ பக்கத்து வீட்டுக்காரரு ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான்னு கேட்கும்போது சடனா யோசிக்காம என்னோட ஒய்ஃப் பிரெக்னண்டா இருக்கிறான்னு சொல்லிடுறான். அவ்வளவுதான் 5 நிமிஷத்துல அந்த செய்தி ஊர் முழுக்க பரவிடுது. அதனால எல்லாரும் வந்து விஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஆதமோட ஒய்ஃப் மட்டும் அவனை கோபமா பார்க்கறான். கொஞ்ச நாள் கழிச்சு அவனோட ஒய்ஃப் டெஸ்டுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருப்பான். அப்போ திடீர்னு உள்ள இருந்து ஒரு பயங்கர அதிர்ச்சி சத்தம் கேக்குது. பயந்து போன ஆதம் வேகமா உள்ள ஓடுறான். அப்போ அவனோட ஒய்ஃப் அழுதுகிட்டே நமக்கு ட்வின்ஸ் பிறக்க போகுது, ஆனா 2மே ஆண் குழந்தைகள் தான் சொல்றான். அதை கேட்டு அப்படியே பயங்கர ஷாக் ஆகுறான். ஏற்கனவே 3 ஆண் குழந்தைகள் இருந்த வீடு இப்போ எக்ஸ்ட்ரா 2 குட்டி பசங்க வந்ததால இன்னும் பயங்கர கஷ்டமா மாறிடுது. ஆனா அவனோட பெண் குழந்தை ஆசை இன்னும் போகல. பக்கத்து வீட்டுல ஏதாவது பெண் குழந்தைகளை பார்த்தாலே ஆசையா கொஞ்சம் ஆரம்பிச்சிருவான். இதெல்லாம் பார்த்தா அவனோட ஒய்ஃப் இனிமே குழந்தைகளே வேண்டாம்னு முடிவு பண்ணி அவனை கண்டிப்பா கருத்தடை ஆபரேஷன் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்துறான். ஆனா ஆதம் கண்டிப்பா ஒரு நாள் எனக்கு பெண் குழந்தை பிறக்கும்னு கருத்தடை பண்ண மறுத்துடுறான். கோபத்துல அவனோட ஒய்ஃப் அவனை விட்டுட்டு அவளோட அம்மா வீட்டுக்கு போயிடுறான். ஒய்ஃபை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்காக வேற வழி இல்லாம ஆதம் அந்த ஆபரேஷனுக்கு சம்மதிக்கிறான். இந்த விஷயம் தெரிஞ்சு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வர்றாங்க. இதனால அவனுக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது. அப்போ ஒரு குட்டி பொண்ணு அவனோட கையில ஒரு பொம்மையை கொடுக்குறான். அந்த பொம்மையை வாங்கினதுக்கு அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குது. ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் ஸ்டார்ட் ஆனதும் அந்த பொம்மையை டைட்டா கட்டி பிடிச்சிக்கிறான். சக்சஸ்ஃபுல்லா கருத்தடை பண்ணினதும் அவனோட பெண் குழந்தை ஆசை கனவு எல்லாம் உடைஞ்சு போயிருது. அந்த சங்கடமான விஷயத்தை அவன் ஏத்துக்கிறதுக்குள்ள அவனோட ஒய்ஃப் மறுபடியும் வாந்தி எடுக்கிறான்.